ஆமா. சென்ற வாரம் நம்முடைய மாணவி ஒருவர் விருச்சிக ராசி, விருச்சிக லக்னத்தை சேர்ந்தவர்கள் எந்த கோயிலுக்கும் செல்லக்கூடாது என்று வீடியோ பார்த்தேன்னு சொன்னாங்க. எனக்கே ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. பொதுவா இந்த இப்பொழுது வருகின்ற வீடியோக்கள், ஏன்னா நெறைய பேரு வாய்ப்பு கையில ஃபோன் இருக்கு. பேசுறதுக்கு வாய் இருக்கு. அதனால எத வேணாலும் நம்ம பேசலாம். எதை வேண்டுமென்றாலும் நாம் சொல்லலாம் என்ற அடிப்படையில போற போக்குல சொல்லி வச்சுட்டு போறாங்க. நீங்க மருத்துவம்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, அடேங்கப்பா! இந்த ஒரே ஒரு புடியில ஆயிரக்கணக்கான நோய்கள் குணமாகும்னு அ பெண்கள், நீங்க ரொம்ப அதிகமா சொல்ல வேணாம், பெண்கள் நெறைய பேச ஆரம்பிச்சுட்டாங்க. தப்பு இல்ல. அதே மாதிரி நீங்க கேட்டீங்கன்னா, வீட்ல வந்து தோஷங்கள் போகும்னு பெண்கள்லாம் அந்த விளக்கெண்ணெய வைத்து இந்த புகைய போடுங்க, அத போடுங்க, இத போடுங்கலாம் நெறைய பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது ஒரு வகையில எப்பொழுதுமே பேசுறதுக்கு வாய்ப்பே இல்ல. அடங்கி கிடந்த மக்கள் பூரா கட்டுப்பாடற்று இன்றைக்கு எழுந்து பேசுவதற்கான ஒரு சூழல். இப்ப இங்க நம்முடைய மாணவிக்கு இந்த கேள்வி கேட்டோனே எனக்கே கொஞ்சம் அதிர்ச்சி தான். என்ன காரணம்னா, இந்த மாதிரியான வீடியோக்கள ஈஸியா புறந்தள்ளிறணும். புறந்தள்ளக்கூடிய மனநிலையும், புறந்தள்ளக்கூடிய தெளிவும் நமக்கு நிச்சயமா கொண்டு வரணும். நம்ம அடிக்கடி பேசுவது, நம்மிடம் குருத்தன்மை இருக்கும்போது இது போன்ற குழப்பங்களுக்கு இடம் தராது. எனவே குருத்தன்மைய நீங்க எல்லாரும் அதிகப்படுத்திக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அதனால குப்பைகள் வந்து எல்லா காலங்களிலும், எல்லா நேரங்களிலும் குப்பைகள் இருந்து கொண்டே இருக்கும். அப்ப இந்த குப்பைகளை நாம் தான் கடந்து ஆ குப்பைகள குப்பைகளை இக்னோர் செய்துவிட்டு நாம நகர்ந்து போகணும். அதனால விருச்சிக லக்னத்தை எல்லா அன்பர்களும் கோயிலுக்கு போகணுன்றத நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இன்னமும் சொல்லப்போனா, நாம் இருக்கிற இருப்பிடத்தையே கோவிலாக மாற்றிக்கொள்ள வேண்டும். ஊனுடும்பே ஆலயம் அப்படின்னு சொல்றாரு திருமூலர். அதனால நம்முடைய உடம்பே ஒரு கோவில் தான், ஆலயம் தான். அப்படி ஒரு ஆலயமாக நாம் நம்மை பேண வேண்டும் என்பதுதான் மிக முக்கியம். எனவே எல்லா ராசிக்காரர்களும், எல்லா லக்னத்தை சேர்ந்தவர்களும் திருக்கோவில்களுக்கு செல்ல வேண்டும், இறைவனை வழிபட வேண்டும். இறைவன் வழிபடுவது என்பது, இயற்கையை வழிபடுவது என்பது நமக்கு நாமே செய்து கொள்ளக்கூடிய ஒரு நம்பிக்கை, ஒரு தன்னம்பிக்கை. இறைவன் இருக்கிறான், பார்த்துக் கொள்வான் என்று. இப்ப இறைவனை வணங்கும் போது நம் உடலில் இருக்கக்கூடிய கசடுகள், களங்கங்கள் படிப்படியாக நீங்குவதை நாம் கொஞ்சம் மைக்ரோஸ்கோப் வச்சு பார்க்க முடியும். அடிக்கடி கோயிலுக்கு போயிட்டு வாங்களேன். தினசரி நீங்க இன்றைக்கு நீங்க நம்ம குழுல மருத்துவர்கள்லாம் இருக்காங்க. நீங்க இன்றைக்கு ஒரு டெஸ்ட் எடுத்துக்கோங்க உடம்புல. ஃபுல் மெடிக்கல் செக்கப். செக்கப் எடுத்துட்டு நீங்க எந்த ட்ரீட்மெண்ட் எடுக்க வேணாம், மருந்து மாத்திரை எல்லாம் எடுத்துக்க வேணாம். தினசரி கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நீங்க ஒரு 1/4 மணி நேரம், 1/2 மணி நேரம் கோயில்ல இருங்க. அமைதியாக தியானம் செய்யலாம், அல்லது ஏதாவது ஒரு ஸ்லோகம் சொல்லலாம், அல்லது நாராயணனா ஓம் நமோ நாராயண சொல்லலாம், சிவ வழிபாடுனா ஓம் நமச்சிவாய சொல்லலாம். நீங்க சொல்லிட்டு அப்படியே நடந்து வந்துருங்க வீட்டுக்கு, அல்லது ஒரு வாகனத்துக்கு கூட வந்துருங்க, வாய்ப்பு இல்ல. ஒரு 30 நாள் கழிச்சு மறுபடியும் நீங்க டெஸ்ட்டுக்கு போங்க. கண்டிப்பாக நம் உடலில் முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். இதுதான் ஆச்சரியமான உண்மை. எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், இயற்கையினுடைய தன்மைகள் திருக்கோவில்களில் குவிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப ஆகாய தன்மைகள் குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வேளையில, நாம் ஆகாயத்தன்மை குவிக்கப்பட்ட ஸ்தலங்களுக்கு செல்லும் போது, நம் மனம், நம்முடைய எண்ண ஓட்டம், நம்முடைய இரத்த ஓட்டம், நம்முடைய சுவாச காற்று, இவை அனைத்தும் சீரடைகிறது. இப்படி அனைத்தும் சீரடைகின்ற அந்த வேளையில் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய அவயங்களும் சீரடைகிறது என்ற உண்மையை தயவு செய்து புரிஞ்சுக்கலாம். அதனால இந்த நபர்கள் கோவிலுக்கு செல்லக்கூடாதுன்னா, அவர் போட்டவர் யார் எப்படிப்பட்டவர் தெரியல. ஆனாலும் இது போன்ற, ஆனா அவர் செஞ்ச ஒரு நல்ல காரியம் பாருங்க. அந்த கேள்விகளுக்கா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வருது, இவங்களுக்கு நாம இன்னும் அதிகமா நேரம் ஒதுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வந்ததுக்கு அந்த வீடியோ ஒரு காரணம். அதனால இப்ப பாருங்க, அந்த விருச்சிகம் என்ற ஒரு நிலை இன்றைக்கு விருச்சிகத்துக்கு தீகோணத்துல இருக்கக்கூடிய கடகத்தை ஆக்டிவேட் பண்ணி விரிச்சிட்டு,
அப்படித்தானே இன்னைக்கு? அப்ப இன்றைக்கு குருவோடு உரையாடுன்ற நிகழ்வு நடக்கிறதுக்கு காரணமாக ஒன்று இருந்தது. அதனால எல்லாத்துக்கும் ஒரு மூல காரணங்கள் இருக்கும். அதனால எல்லோரும் திருக்கோவிலுக்கு செல்ல வேண்டும், வழிபாடு செய்ய வேண்டும், தீபத்தோடு தொடர்பில் இருக்க வேண்டும். அதனால அதுல எந்த சந்தேகமும் இல்லை. இந்த மாதிரியான செய்திகளை புறக்கணிச்சிருங்க. இன்னும் படிப்படியா நான் சொல்லிட்டு வரேன். சிலர் இந்த தெய்வத்தை தான் வணங்கணும் அப்படின்லாம் சில முறைகள் சொல்லப்படுகிறது. பொதுவாவே சிறு தெய்வ வழிபாட்டை தவிர்த்துருங்கன்னு வள்ளலார் சொல்லியிருக்கிறார். அதுக்கு பல காரணங்கள், மூட நம்பிக்கைகள் அதிகமா இருக்கு. இந்த பலி செய்வது, உயிர் பலிகள் செய்வதற்கான வாய்ப்புகள்லாம் இந்த சிறு தெய்வ வழிபாட்டுல இருக்கு. எனவே அதை பாவம் செய்வதற்கான ஒரு வழிபாடு பாவ சுமையை ஏற்றுவதாக இருக்கக்கூடாது. ரொம்ப முக்கியம். நான் ஒரு வழிபாடு செய்யறேன், எனக்கு இருக்கக்கூடிய பாவ சுமைகள் கழிய வேண்டும். அதுதான் வழிபாட்டினுடைய நோக்கம். ஆனா நான் செய்கின்ற வழிபாடே எனக்கு பாவ சுமைகள் ஏற்றுகிறது என்றால் அது வழிபாடு அல்லது. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த குலதெய்வ வழிபாடு நம்ம போய் கிடா வெட்டுறது, கோழி அறுக்கிறது, இதெல்லாம் பாவச் சுமைகள் ஏற்றுகின்ற வழிபாடு. எனவே இந்த மாதிரியான வழிபாட்டு முறைகளை மேற்கொள்ளக்கூடாது என்பதற்காக சிறு தெய்வ வழிபாடை தவறுங்கள் என்று சொல்லிட்டார். அதனால குலதெய்வ வழிபாடை நம்ம தாராளமா மேற்கொள்ளலாம். ஆனால் அங்கு போய் இது மாதிரியான பாவச்சுமைகளை ஏற்றுகின்ற இந்த சடங்குகளை தயவு செய்து தவிர்த்துடணும். நிறைய கோயில்ல இன்னும் பண்ணிட்டு இருக்காங்க, பெரிய பெரிய கோயில்லையும் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு யாரு அதை சரி செய்ய போறான்னு தெரியல. இறை எல்லாவற்றையும் தூய்மை செய்யும் என்ற உணர்வோடு நாம நகரலாம். அதனால எல்லோரும் திருக்கோவிலுக்கு செல்ல வேண்டும். பாவச்சுமைகளை ஏற்றாத வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து செய்யணும்.